மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பஜ்ஜிக்கு ஆனியன் தர மறுத்ததால் 8ஆம் வகுப்பு மாணவனை ஆட்டோ ஓட்டுநர் சரமாரியாக தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிசிடிவி கேமராவில் பதிவான இந்த கொடூர தாக்குதல் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பொதுமக்கள் மத்தியில் கடுமையான கண்டனத்தை தூண்டியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் கொடுவாயில் பேக்கரி நடத்தி வரும் ரமேஷ் என்பவரது மகன் சித்தேஷ். இவருக்கு 13 வயதாகிறது. அந்த பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமையான 22ஆம் தேதி பள்ளி விடுமுறை நாளில் தந்தைக்கு உதவியாக பேக்கரியில் பணிபுரிந்து கொண்டிருந்தார். அப்போது ஆட்டோவில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது ஆனியன் கேட்டுள்ளனர். முதல் முறை ஆனியனை வழங்கிய சித்தேஷ் 2வது முறையாக அவர்கள் மீண்டும் ஆனியன் கேட்டபோது தர மறுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் சித்தேஷை கன்னத்தில் அறைந்து பின்னர் சரமாரியாக தாக்கியதாக தெரிகிறது. இந்த கொடூர தாக்குதல் பேக்கரியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் தெள்ளத் தெளிவாக பதிவாகியுள்ளது. தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பொதுமக்களிடையே அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பள்ளி மாணவனை சிறு காரணத்திற்காக இவ்வாறு கொடூரமாக தாக்கிய ஆட்டோ ஓட்டுநரை கைது செய்ய வேண்டுமென உள்ளூர் மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சமூக வலைதளங்களில் இந்த சம்பவம் குறித்து கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. சிறு பிள்ளையை இப்படி அடிப்பது எந்த வகையில் நியாயம் என பலரும் கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த ஊதியூர் காவல் நிலைய போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து மாணவனை தாக்கிய ஆட்டோ ஓட்டுநரை தேடி வருகின்றனர். ஆட்டோவின் பதிவு எண்ணை கொண்டு குற்றவாளியை அடையாளம் காணும் முயற்சியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மேலும் மாணவனின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் அடிப்படையில் குற்றவாளி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தாக்குதலில் காயமடைந்த சிறுவன் சித்தேஷ் உள்ளூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். உடல் ரீதியாக லேசான காயங்கள் இருந்தாலும் மன ரீதியாக பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். என் மகன் பேக்கரியில் உதவி செய்ய வந்தவன் இப்படி அநியாயமாக அடிக்கப்பட்டது வேதனையாக உள்ளது என ரமேஷ் கண்ணீருடன் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டத்தில் இதுபோன்ற வன்முறை சம்பவங்கள் அவ்வப்போது நிகழ்ந்து வருகின்றன. இத்தகைய சம்பவங்கள் பொதுமக்கள் மத்தியில் கோபத்தையும் சாலை பாதுகாப்பு மற்றும் பொது இடங்களில் நடத்தை குறித்த விழிப்புணர்வின் தேவையையும் உருவாக்கியுள்ளன. சிசிடிவி கேமராக்கள் பொது இடங்களில் பாதுகாப்பை உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த சம்பவத்தில் சிசிடிவி காட்சிகள் குற்றவாளியை கண்டறிய உதவியாக இருக்கும் என காவல்துறையினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். சிறு காரணத்திற்காக பள்ளி மாணவனை ஆட்டோ ஓட்டுநர் தாக்கிய இந்த சம்பவம் சமூகத்தில் நிலவும் பொறுமையின்மை மற்றும் வன்முறை போக்குகளை எடுத்து காட்டுகிறது. குற்றவாளி விரைவில் கைது செய்யப்பட்டு மாணவனுக்கு நீதி கிடைக்க வேண்டுமென பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க பொதுமக்களிடையே சமூக பொறுப்புணர்வு மற்றும் வன்முறைக்கு எதிரான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியமாகும். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.